வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருதுநகர் பக்கம் பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்திருக்கு. 20 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அதில் ஒரு ரிப்போர்ட்டை படிக்க முடிஞ்சிச்சு. இறந்து போனவங்க ஆனா பெண்ணா அப்படின்னு அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியலையாம். அப்படி அந்த வெடி விபத்தில் கருகி அடையாளம் தெரியாத அளவுக்கு அங்கே பிணங்கள் இருக்கு. 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இந்த சிவாஜி படத்தில் அமெரிக்காவிலிருந்து ரஜினி வருவார். அப்போது டிராஃபிக் சிக்னலில் ரஜினியுடைய கார் நிற்கும். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டயலாக் சிவாஜி படத்தில் வச்சுருப்பாங்களே. அது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து, பட்டாசு ஆலையில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து படிச்சுக்கிருக்கேன் பேப்பரில். இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏன் கொடுக்க முடியலை கவர்மெண்ட்னால? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இது மாதிரியான கொடூரங்கள் நடந்துக்கு இருக்கு. அதனால கவர்மெண்ட் ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கணும். பட்டாசு ஆலை விபத்து அப்படிங்கிற ஒரு செய்தியையே நம்ம படிக்கக்கூடாது. அது மாதிரியான பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதான் கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு போல அவர் பட்டாசு ஆலை தொழிலதிபரான், பட்டாசு ஆலை வச்சிருக்காரு போல. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அதில் என்ன தெரியுமா இருக்குது? இந்த பட்டாசை தயாரிக்கிறதுக்கு குளோரேட்டை பயன்படுத்தவே கூடாது, அதை பேன் பண்ணியிருக்காங்க. நைட்ரேட்டை பயன்படுத்தணும், குளோரேட்டை பயன்படுத்தவே கூடாது. இந்த நைட்ரேட்டும் குளோரேட்டும் பார்க்கறதுக்கு அச்சசலாக ஒரே மாதிரியே இருக்கும், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. கெமிக்கல் லெபார்ட்டரியில் போய் அதை ஆய்வு செஞ்சாதான் இது குளோரேட்டு, இது நைட்ரேட்டு அப்படிங்கிறத வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ரெண்டுமே பார்ப்பதற்கு அப்படியே அச்சசலாக ஒரே மாதிரியே இருக்கும். நிறையா பட்டாசு ஆலை தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குளோரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பேன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். அது விலை மலிவான், அதிக சத்தத்தோடு வெடிக்கிறதான், விலை கம்மி, எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது நைட்ரேட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் அதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. விலை மலிவுங்கிறதுனால நிறையா தொழிலதிபர்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இது பேன் செய்யப்பட்டது, இருந்தாலும் சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை சரி செஞ்சு யாரும் எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எந்த ஆக்ஷனும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கமிஷனை கொடுத்து பணத்தை கொடுத்து வாய் அடைச்சிட்றாங்க. இதுதான் நடந்துக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பட்டாசு தொழிலதிபர் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால கவர்மெண்ட் 2026 இந்த தேர்தலில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. 95% பட்டாசு தொழிலாளர்கள் இருக்காங்களே, இந்த பட்டாசு ஆலையில் வேலை பார்க்குறாங்களே, அவங்களுக்கு உயிர் காப்பீடு இல்லையா. 95% தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையை தெரிவித்திருக்காரு அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாவேகா தலைவர் விஜயை என்ன சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுமா? திமுகவுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக பாஜக தான் விஜயை களமிறக்கியிருக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது, விஜய்க்கு ஒரு பங்கு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போட்ட பிளான் இது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. அதாவது திமுக கூட்டணியை யார் எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியுடைய பி டீமு, பிஜேபி தான் அவங்களை டைரக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த தியரியவே திமுகவுடைய அலையன்ஸ் தொடர்ந்து பரப்பிக்கிருக்காங்க. சமீபத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி திமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க, ஈஸியாக திமுக ஜெயிப்பாங்க, அதுவும் லேண்ட்ஸ்லைடு விக்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்வே முடிவுகள் வெளிவந்துச்சு. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரு, அதனால திமுகவுக்கு ஈஸி வின்னா இருக்கும் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் இபிஎஸ் உடைய பிரச்சாரம், அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அரசியல் களத்தை அடியோடு மாற்றியுள்ளது அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. களம் அப்படியே அடியோடு திரும்பி இருக்கு, மாறி இருக்கு. இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு சர்வே முடிவுகளையும் பாருங்க, திமுகவுக்கு ஈஸி வின் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. விகடன் எடுத்துக்கோங்க, திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது, மெஜாரிட்டி மார்க்கு கிடைக்காது அப்படின்னு திமுகவுடைய ஆதரவு பெற்ற பத்திரிகையான விகடனே இப்போ ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. விகடன் பார்த்தீங்கன்னா ப்ரோ டிஎம்கே பேப்பர். அந்த விகடனே எப்போதும் விகடனை திமுகவுக்கு நம்பர்ஸை அள்ளி போடுவாங்க, 160 150 அப்படின்னு நம்பர்ஸை அள்ளி போடுவாங்க. அந்த விகடனே இப்போ திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. சாணக்கியாவுடைய சர்வே முடிவை பார்த்தீங்களா?
திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட ஒரே ரேஸில் இருக்காங்க. நெக் டு நெக் ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா சொல்கிறாங்க. 27 29 தொகுதிகளோ இழுபறியான தொகுதிகள் அப்படின்னு சாணக்கியா லிஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த இழுபறியான தொகுதிகள் யாருக்கு கன்வெர்ட் ஆகுதோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சாணக்கியாவுடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிற இந்த திமுகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி கடும் நெருக்கடிகளை கொடுத்துக்கிருக்காங்க, தலைவலியை கொடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ கள நிலவரமாக இருக்குது. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் யார் ஆட்சியில் போய் அமர போகிறது அப்படிங்கிறது தெரியும்.